பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12th புக் பேக்ல சரிங்களா, ஹிஸ்டரி புக் பேக்ல இருக்கக்கூடிய கலை சொற்கள் அடுத்த பகுதி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டர்மாயில் சரிங்களா. இது வந்து டர்மாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா குழப்பம் அல்லது கலவரம் சரிங்களா. திரும்ப திரும்ப கலவரம் வர்றது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டர்மாயில் அப்படின்னா திரும்ப டர்ன் பண்ணி கலவரம் வர்றது சரிங்களா. குழப்பம் அல்லது கலவரம். அடுத்து ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம். இதுலயே ஃப்ரெண்ட்ஸ்னு வந்துருச்சாப்பா, சகோதரத்துவம் சரிங்களா. ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம். ஃபோஸ்டர், வளர்த்தல். ஃபோஸ்டர், வளர்த்தல். எக்ஸைல், நாடு கடத்து, நாடு கடத்தல் சரிங்களா. எக்ஸ் அப்படின்னாவே வெளியில போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. அப்ப வெளியில நாடு கடந்து போயிடுச்சு எக்ஸ். அப்போ எக்ஸ் அப்படின்னா நாடு கடத்து அல்லது நாடு கடத்தல். அடுத்து டெஸ்போட்டிக்கலி. டெஸ்போட்டிக்கலி அப்படின்னா சர்வாதிகாரமாக இல்ல எதேச்சிகாரமாக சரிங்களா. சர்வாதிகாரமாக அல்லது எதேச்சிகாரமாக. அடுத்து டெனட், அதாவது டெனிமெண்ட் சரிங்களா. டெனிமெண்ட் அப்படின்னா வசிப்பிடம். டென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை டெனிமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. டென்ட்ல வசிக்கிறாங்களா, அப்ப டெனிமெண்ட் அப்படின்றது வசிப்பிடம். அடுத்து அபாமினபலி சரிங்களா. அபாமினப்லி அப்படின்னா மிகவும் வெறுக்கத்தக்க சரிங்களா. அபாமினப்லி அப்படின்னா மிகவும் வெறுக்கத்தக்க. அப்நார்மலா இருந்தாவே வெறுப்பா இருக்கும் நம்மளுக்கு சரிங்களா. அந்த வெயிட் இதெல்லாம் ரொம்ப வச்சு அப்நார்மலா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப வெறுப்பா இருக்கும். ட்ரெஸ் சேராது, ஒன்னும் சேராது சரிங்களா. அப்ப அபாமினப்லி அப்படின்றது மிகவும் வெறுக்கத்தக்க. அன்பிரைடில்டு, அடக்கி வைக்கப்பட்ட அல்லது தடையற்ற சரிங்களாப்பா. அது என்ன அப்படின்னா அன்பிரைடில்டு. ஓகே ரைட். அடுத்தது அன்ஸ்கிரப்லஸ் சரிங்களா. அன்ஸ்கிரப்யூலஸ் சரிப்பா. அன்ஸ்கிரப்யூலஸ், கொள்கை இல்லாத, பழிபாவங்களுக்கு அஞ்சாத. அன்ஸ்கிரப்யூலஸ் அப்படின்னா ஒரு கொள்கையே இல்லாம இருக்கிறது. அடுத்து பிசியோகிராட், இயற்கை முறை அரசாட்சி வேண்டும் என்பவர். இயற்கை முறையா அரசாட்சி வேணும் அப்படின்றவரு பிசியோகிராட். இயற்கையாவே பிசிக்கலா நல்லா இருப்பாங்க சரிங்களா, அவங்கதான் அரசாட்சி வேணும்னு. அப்ப பிசியோகிராட் அப்படின்றது இயற்கை முறை அரசாட்சி வேண்டும் என்பவர். அடுத்து டினவுன்ஸ், கண்டனம் தெரிவி, நிராகரி, ரெண்டுமே சரிங்களாப்பா. டினவுன்ஸ் அப்படின்றது, அதாவது டி அனௌன்ஸ்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டனம் தெரிவிச்சுட்டாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டினவுன்ஸ் அப்படின்றது கண்டனம் தெரிவி அல்லது நிராகரி. யூட்டோபியா, கற்பனை உலகு. நம்ம படம் வந்திருக்கலப்பா, யூட்டோபியா படம் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த தான். அப்படின்னா என்னது, அந்த படமே வந்து ஒரு கற்பனை உலகத்துல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்ப யூட்டோபியா கற்பனை உலகு, கற்பனை உலகு. அடுத்து டாக்மா, சமய கொள்கை, அரசியல் கோட்பாடு. என்னதுப்பா, டாக்மா. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அந்த குண்டு இதெல்லாம் வச்சாங்களா வந்து அந்த நாய் வச்சு மோப்பம் இதெல்லாம் வரும் பாத்தீங்களா. சோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சமய கொள்கை, அரசியல் கோட்பாடு, டாக்மா. அடுத்து என்விசேஜ், எதிர்நோக்கு சரிங்களாப்பா. என்விசேஜ் அப்படின்றது எதிர்நோக்கு. ரிகோர்ஸ், மாற்று விருப்பேற்பு, அது ரிகோர்ஸ் சரிங்களா. ரிகோர்ஸ் அப்படின்னா மாற்று இல்ல விருப்பு ஏற்பு, விருப்பேற்பு. அடுத்து ஆன்டகோனிசம் சரிங்களா. ஆன்டகோனிசம் முரண்பாடுப்பா. ஆன்டகோனிசம்னா முரண்பாடு. அதாவது ஆண்ட்னா எறும்புன்னு நம்மளுக்கு தெரியும் பாத்தீங்களா. எறும்பு கடிச்சா நம்மளுக்கு ஒரு முரண்பாடா இருக்கும் சரிங்களா, அதாவது வலிக்கும், இந்த மாதிரி ஒரு முரண்பாடா இருக்கிறது தான் என்னன்னா ஆன்டகோனிசம். அடுத்து ப்ராப்சி, முன்னறிவித்தல், தீர்க்க தரிசனம். சஃபரேஜ், வாக்குரிமை. ஓட்டு போட்டுட்டு சஃபர் பண்ணிக்கிட்டு இருப்போம் எப்பயுமே, அதான் சஃப்ரேஜ் அப்படின்றது வாக்குரிமை. இன்டிமிடேஷன், அச்சுறுத்தல் அல்லது மிரட்டல். ரெண்டுமே என்ன அப்படின்னா இன்டிமிடேஷன். அடுத்து அதாவதுப்பா இன்சரிக்ஷன், இது பேர் சரிங்களா, அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இன்சர்ரெக்ஷன் அப்படின்றத இன்சரிக்ஷன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அப்படின்னா கிளர்ச்சி, கலகம். அடுத்து அப்டிகேட், பதவி, அரியணை போன்றவற்றை துறக்கிறது அப்படின்னா என்னப்பா, அப்டிகேட் சரிங்களா. ரைட். அடுத்து ஸ்வாம்டு, திரளாக உள்ள நுழைகிறது சரிங்களா. அப்ப வார்ம் அப்படின்னா புழுன்னு சொல்லுவாங்கல்ல, WORM அப்படின்னா புழுன்னு சொல்லுவாங்க. புழு வந்து திரளாதானப்பா உள்ள நுழையும், மொத்தமா தானே இருக்கும், மொத்தமா தான் வீட்டுக்குள்ள வரும் புழு வந்துச்சுன்னா. அப்ப வார்முக்கு பதில் ஸ்வாம்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படின்னா திரளா உள்ள நுழைகிறது. அடுத்து ரிட்டைலேட், பதிலடி கொடு. அடுத்து பிளெபிசைட் சரிங்களா. பிளெபிசைட் பொது வாக்கெடுப்புப்பா. பிளெபிசைட் அப்படின்னா பொது வாக்கெடுப்பு, அதாவது
பொதுவா வாக்கெடுப்பு நடத்துறதுக்கு போனோம் அப்படின்னா பிளம்ஸ் கேக் தருவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பிளம்ஸ் கேக், பிளம்சி, அதாவது பிளம்பி சைட், சரிங்களா? பிளம்ஸ் கேக்குன்னு ஞாபகம். பிளம்பி சைட்னா பொதுவா வாக்கெடுப்பு ஒரு இடத்துல நடத்த போறோம்னா நம்மளுக்கு பிளம்ஸ் கேக் தருவாங்க, பிளம்பி சைட். அடுத்து பிரண்ட், தாக்குதலின் முழு வலிமை, சரிங்களாப்பா? பிரெட் சாப்பிட்டு போனா முழு வலிமையோட தாக்குதல் நடத்தலாம், சரிங்களா? அப்ப பிரெட்டுக்கு பதில் பிரண்ட் ஞாபகம். பிளம்ஸ் கேக் அப்படின்னா பொது வாக்கெடுப்பு, பிரண்ட் அப்படின்னா தாக்குதலோட முழு வலிமை, சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது ப்ரோலிஃபரேஷன், அதாவது ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னா பெருக்கம் அல்லது பல்கி பெருகுதல். இப்போ ப்ரோ அப்படின்னாவே எக்ஸ்ட்ரான்னு அர்த்தம், சரிங்களாப்பா? அப்ப ப்ரோலிஃபரேஷன் அப்படின்றது பெருக்கமா, நிறைய பெருக்கம் அதிகமா வர்றது, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பல்கி பெறுகிறது, நிறைய பல்கி பெறுகிறத ப்ரோலிஃபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சோ அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்க, ஆன்ஸ்லாட், கடுமையான திடீர் தாக்குதல் பா, சரிங்களா? ஆன் பண்ணோடனே டக்குன்னு தாக்குதல் நடத்திடுறாங்க. அப்போ அது என்ன அப்படின்னா ஆன்ஸ்லாட் அப்படின்னா கடுமையான எதிர் தாக்குதல். சரி, ரைட். அடுத்து மெர்கன்டலிசம், வணிகவாதம் பா, சரிங்களா? மெர்கன்டைல் பேங்க் இருக்கு பாத்தீங்களா? மெர்கன்டைல் பேங்க் என்னப்பா? வணிக வங்கி தானே. அப்ப மெர்கன்டைலிசம் அப்படின்றது வணிகவாதம். அம்யூனேஷன், பேரழிவை ஏற்படுத்தும் வெடிபொருட்கள், சரிங்களா? அதான சொல்லுவாங்க இப்ப ஆர்மில எல்லாம் அம்யூனேஷன் கொண்டு வாங்க, அம்யூனேஷன் எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த வெடிபொருள் எல்லாத்தையும் எடுங்கன்னு அர்த்தம், அதான் அம்யூனேஷன். அடுத்து அம்யூனேஷன்னா பேரழிவை ஏற்படுத்தும் வெடி பொருட்கள், பொருள்கள்னு வரணும், அதான் நம்மளுக்கு இலக்கண முறைப்படி கரெக்ட். பொருட்கள் அப்படின்றது தவறு, சரிங்களா? சரி, ரைட். கொடுத்துருக்காங்க, பட் நீங்க எப்பயுமே பொருள்கள் தான் எழுதணும். அடுத்து டிராவலர், மீன்பிடி படகுப்பா. டிராவலர்லாம் மீன்பிடி படகுல தான் போய் டிராவல் பண்ணுவாங்க, சரிங்களா? போய் மீனை பிடிச்சி சாப்பிடுவாங்க. அப்ப டிராவலர் அப்படின்னா மீன்பிடி படகு. அடுத்து ஆர்மிஸ்டிஸ், சரிங்களா? ஆர்மிஸ்டிஸ் தற்காலிக போர் நிறுத்தம், சரிங்களா? ஆர்மிஸ்டிஸ், சரிங்களா? ஆர்மிஸ்டிஸ் அப்படின்றது தற்காலிக போர் நிறுத்தம்ப்பா. ARMISTICE, ஆர்மிஸ்டிஸ் அப்படின்றது தற்காலிக போர் நிறுத்தம். கோவலண்ட், சட்ட ஒப்பந்தம். சர்ஃப், பண்ணையில இருக்கவங்க சர்ஃப் போட்டு தான் துவைப்பாங்க ட்ரெஸ்ஸுக்கு, சரிங்களா? ஏன்னா ரொம்ப அழுக்குப்பட்டிருக்கும்ல, அப்ப சர்ஃப் போட்டு தான் துவைப்பாங்கன்னு ஞாபகம். சர்ஃப், பண்ணையால். அடுத்து அபாமினபிள், வெறுக்கத்தக்க, அதேதான் திரும்ப வந்திருக்கு. அப்நார்மலா இருந்தா வெறுப்பா இருக்குன்னு சொல்லி ஞாபகம் சொன்னோம்ல, அதே திரும்ப வந்திருக்குப்பா. அடுத்து ப்ரோலிட்ரையட், சரிங்களா? அதாவது ட்ரையட்பா, சரிங்களா? அதான் கரெக்ட். ப்ரோலிட்ரையட் அப்படின்னா பாட்டாளி வர்க்கம். சரி, அடுத்து அனார்கிசம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அனார்கிசம் அப்படின்றது அரசு இல்லாத கூட்டு முயற்சியில் உருவாக்கப்படும் சமுதாய நம்பிக்கை. அரசே இல்லாம அண்ணனே பாத்துக்கிறேன்டான்னு சொல்றாரு, அரசு வேணாம் அண்ணனே பாத்துக்கிறேன் அப்படின்றதான் அனார்கிசம். அரசு இல்லாம கூட்டு முயற்சியால ஏற்படக்கூடிய ஒரு அரசாட்சி, அதுதான் என்னன்னா அனார்கிசம். அடுத்தது பாருங்க, அப்டிகேஷன், பதவியை துறக்கிறது, அப்டிகேஷன். அடுத்து அதாவது கன்ஃபிஸ்கேஷன், சரிங்களாப்பா? கன்ஃபிஸ்கேஷன்னா பறிமுதல் செய்யறது. திடீர்னு இருக்க பொருளை பறிமுதல் செஞ்சுட்டாங்களா கன்ஃபியூஸா இருக்கும்ல, அதான், சரிங்களா? அப்ப கன்ஃபிஸ்கேஷன் அப்படின்றது பறிமுதல் செய்தல், சரிங்களா? அடுத்து பாருங்க, இது அதாவது கட்ஜல்னு சொல்றாங்கப்பா, சரிங்களா? கட்ஜல் அப்படின்னா குண்டாந்தடி அப்படின்னு சொல்றாங்க, பெருசா இருக்கு, அதான் கட்ஜல், சரியா? ரைட். அடுத்து ஜாக் பூட், முழங்கால் வரை இருக்கும் காலனி. நல்லா ஞாபகம், ஜாக் பூட் அப்படின்றது முழங்கால் வரை இருக்கக்கூடிய காலனி. பழைய வீரர்கள் அணிஞ்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்ததான், சரிங்களா? இந்த நம்ம இந்த முகலாயர்கள் சார்ந்த ஒரு படம் வரும்ல, அந்த படத்துல எல்லாம் இந்த ஜாக் பூட் அணிஞ்சிருப்பாங்க. பழங்கால படத்துல எல்லாம் போர் வீரர்கள் அணிஞ்சிருக்குது, முழங்கால் வரை இருக்கும் காலனி. அடுத்து லுனாட்டிக், பித்து பிடித்த, அதாவது லூசு பிடிச்ச, பித்து பிடிச்ச அப்படின்னு. லுனாட்டிக்னா லூசு பிடிக்கிறதுன்ற மாதிரி ஞாபகம், பித்து பிடித்த, சரிங்களா? அடுத்து அன்யூலிங், ரத்து செய்தல் அல்லது ஒழித்தல். அன்யூலிங் அப்படின்னா ரத்து செய்யறது அல்லது ஒழிக்கிறது. சொன்ன 12th புக்ல ஒரு 3 பாடங்கள் இருக்குப்பா, அதுக்கான கலைச்சொற்களும் நம்ம இதுல கம்ப்ளீட் பண்ணிடலாம். நன்றி.